வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு பெர்ஃபெக்டாக வெடிப்பே இல்லாமல் ஒரு நல்ல பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இன்ஸ்டன்ட் மாவில் பண்ண போகிறோம் நம்ம. இந்த இது ஒரு பேக்கெட் மாவு, இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் மாவு. இந்த மாவை நம்ம தண்ணி போட்டு பிசையக்கூடாது. இதை பால் விட்டு நம்ம பிசைய போகிறோம். பால் விட்டு பிசைஞ்சாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் இதை பால் விட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி அதை நம்ம ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா அதில் பாயில் பண்ணி இதில் போட்டால் தான் பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நம்ம செய்ய முடியும். அதனால் முதல்ல சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 3/4 லிட்டரு தண்ணி வச்சுருக்கு. இதில் இனி சுகர் போட்டுடலாம். இந்த பவுலில் ஒரு பவுல் மாவுக்கு 2.5 பவுல் சுகர் போடணும். இனி சுகர் சிரப்பு ரெடி ஆகட்டும். இது லைட்டாக பிசு பசு தன்மையாக இருந்தால் போதும். கம்பி பதம் எல்லாம் வர தேவையில்லை. சுகர் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இனி சுகர் சிரப்பு சூடாகட்டும். நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். பால் விட்டு பிசைஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பூ மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இனி பால் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு அதுக்கப்புறமா பால் மாதிரி உருட்டணும். அப்போ தான் வந்து விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லா பாலையும் ஒரே ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கலாம். சில டைமில் வந்து பெருசு சின்னதாகும், அதுன்னா பரவாயில்லை, அப்படி எடுத்தால் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணணும். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து இந்த குலாப் ஜாமுன் பாலை எல்லாம் பொரிச்செடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். சூடாயாச்சு லைட்டாக. ஒவ்வொரு பாலாக போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து சுகர் சிரப்பு ஆறியாச்சு. ஆறினதுக்கு அப்புறமா தான் இந்த குலாப் ஜாமுன் பாலை வந்து அதில் போடணும், இல்லைன்னா இந்த வெடிச்சு போயிடும். இனி இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இனி நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா சாப்பிட ரெடி ஆகிடும். சூப்பரான கொஞ்சமும் விரிசல் இல்லாத குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.